நம்ம அதிகமா ஏன் மன உளைச்சலுக்கு ஆளாறோம்னா, நம்ம சுத்தி இருக்கவங்க, நம்ம புடிச்சவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்கலாம் வந்து நம்ம நெனைக்கிற மாரி நடந்துக்கணும். நம்ம சொல்றத கேட்கணும். நம்ம சொல்றது தான் கரெக்ட்டுனா, அது அப்படிதான் இருக்கணும். அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர திருத்த முயற்சி செய்றது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, டியூன் பண்றதுன்னு இந்த மாரி பண்ணிட்டுருக்கும்போது, அது சரிவர நடக்கல அப்படிங்கிறபோது நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாயிருவோம். யாரையுமே உண்மை என்னன்னா, யாரையுமே இங்க திருத்தவே முடியாது. யார் எப்படியோ அத ஏத்துக்க பழகுறது தான் ஒரு மெச்சூர்டு திங்கிங். யாராவது உங்கள காயப்படுத்துறாங்கன்னா, அவங்ககிட்ட இருந்து விலகி நின்னு உங்க மன அமைதிய நம்ம தான் பார்த்துக்க முடியும். ஐய்யயோ! அவங்க அப்படி இருக்காங்கன்னு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறதோட, நம்ம ஒரு ஸ்டெப் பேக் அடிச்சு நம்ம நம்மள பார்த்துப்போம். அவங்க அவங்கள பார்த்துப்பாங்க. அவங்கவங்க குணங்கள் அவங்கவங்க இருந்துட்டு போட்டும். யாரையும் திருத்தணும்னு நெனச்சு நம்ம மன உளைச்சலுக்கு எதுக்கு ஆளாகணும்? ஸோ, என்னுடைய சேனல வந்து நெறைய பசங்க பார்க்குறாங்க. ஸோ, நம்மளுடைய ஃப்யூச்சரிஸ்டிக் திங்கிங் வந்து நம்மள எப்படி சேஃப்கார்ட் பண்றது அப்படிங்கிற மாரி தான் இந்த வீடியோல நெறையா வரும்.